வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஏற்கனவே காஷ்மீர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பஞ்சாப், இமாச்சல் பிரதேசத்தில் வளிமண்டல மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சியோட இணைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஏன் இதை மேலடுக்கு இடையடுக்குலாம் சொல்றேன்னா, உயரமான சிகரங்கள் மலைப்பகுதிகள் நிறைந்த பகுதி. இந்த இடத்துல அச்சுறுத்தும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் பகுதிகளிலும் மணாலி, லே மற்றும் பாகிஸ்தானோட லாகூர், அதே போல சண்டிகர் எல்லாமே நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பாதிக்கும் மழைப்பொழிவாகவே தெரிகிறது அந்த இடத்துல. அதாவது சம்பா பகுதிகள், இன்னும் பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் முதல் ஜம்மு வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஸ்ரீநகர் வரைக்கும் கன மழைப்பொழிவு. ஜம்முவை மையமாக வைத்துத்தான் இந்த மழைப்பொழிவை இருக்கிறது அதிகமா. இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோரம் கொஞ்சம் நிறைய கொட்டுகிறது. பாகிஸ்தான்லையும் கொட்டுது. லாகூர் முதல் இந்தியாவோட சிம்லா, டெல்லி வரைக்குமே மழை தான். டெல்லிக்கு பெருசா இல்லை. ஆனால் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலத்திலையும் பாகிஸ்தான்லையும் நிறைய மழைப்பொழிவு கொட்டுது. கொஞ்சம் பாதிக்கும் மழையாகத்தான் தெரிகிறது. மேக வெடிப்பு மழைப்பொழிவு கூட இருக்கலாம். அடுத்தது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தீங்கன்னா, இப்போ சார் இதை கேட்கலாம், எதுக்கு சார் பாகிஸ்தானை சொல்றீங்க, எதுக்கு சார் வட மாநிலங்கள் சொல்றீங்க, ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவில் எதுக்கு சார், தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல மழை பெய்யுமா சார் கேட்குறீங்க. உண்மைதான். இதை எதற்காக கேட்குறாங்கன்னா, எல்லோரும் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தில் நம்ம தமிழ் விவசாயிகள் இருக்கிறார்கள், கர்நாடகாவில் தமிழ்நாட்டின் விவசாயிகள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விளைபொருள் உற்பத்தி எப்படி இருக்கும், அங்கே உற்பத்தி நன்றாக